பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் பணத்தை சிந்தையில் வைத்து கொண்டு, அதாவது மன்னிக்கணும், பணத்திமிர் என்று சொல்லுவார்கள். என்கிட்ட பணம் இருக்குது, நான் பணத்தை கொண்டு எல்லாத்தையும் வாங்குவேன்ற கொடிய துர்க்குணம் உடையவர்களுக்கு இந்த செய்தி நேராக வருகிறது. தேவனிடத்திலிருந்து கடிந்து கொள்ளுதலாக வருகிறது. யார் யாரெல்லாம் என்கிட்ட நிறைய ஐஸ்வர்யம் இருக்குது, பணத்தினால நான் எதையும் வாங்குவேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு அகந்தை துர்குணத்தோடு உலாவிக் கொண்டிருப்பார்களானால் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் பாவங்களை அறிக்கையிட கடவர்கள். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது பாவ அறிக்கை செய்வோம். நமக்கே தெரியாமல் ஒருவேளை நம்முடைய இருதயத்திலும் கூட அது காணப்படலாம். பாவ அறிக்கை செய்வோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி ராஜா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நீர் பலன் தருவது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாம மகிமைக்காகவும் ஏழை எளியோருக்கு உதவி செய்யும்படியாகவும் நீர் அதை தருகிறீர் ஆண்டவரே. ஒரு நாளும் அந்த ஆஸ்தி சம்பாத்தியம் எங்களுக்கு ஆண்டவரே அகந்தையும் திமிரையும் வேண்டாத துர்குணத்தையும் கொண்டு வராதபடிக்கு கர்த்தர் வேலி அடித்து பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட துர்குணத்துக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களை விலக்கி காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். செய்த எல்லா குற்றத்தையும் தயவாய் ஒரு விசை மன்னியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.